நண்பர்களே, இன்னைக்கு இந்த செடியை நட்டு வச்சு சுற்றுச்சூழலுக்கு நல்லது தான் பண்ண போறோம். இதை செடின்னு சொல்ல முடியாது, மரம்னே சொல்லலாம். எங்க அப்பா சின்ன கண்ணா வாங்கி ஒரு மூட்டையில மண்ணை போட்டு வளர்த்தாங்க. ஆனா அது நெடுன்னு மரமாவே வளர்ந்துருச்சு. சோ இந்த செடியை இல்ல இந்த மரத்தை வைக்கிறதுக்காக எங்க அப்பா என்னை குழி தோண்ட சொன்னாங்க. சரி, குழி தோன்றது ஈஸி தான் நினைச்சேன். ஆனா பெண்டு நிமிந்துருச்சு மக்களே, கஷ்டம். ஒரு 4 அடி குழி தோன்றதுக்கே எனக்கு 4 நாள் ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு போராடி இந்த குழியை தோண்டியாச்சு. கடப்பாறையை வச்சு கஷ்டப்பட்டு தோண்டதுக்கான பின்விளைவுகள் இதுதான். கையெல்லாம் அப்படியே வீங்கி காய்ச்சி போச்சு. அது கூட பரவாயில்ல மக்களே, வேர்த்து கொட்டுது. வேர்வேல குளிச்சிருப்பேன் போல நான். என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. இல்லடா வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. எப்படிடா வரும்? 4 நாள் கடின போராட்டத்திற்கு பிறகு அந்த மரத்தை கொண்டு போய் குளிக்கல வச்சிடலாம் சொல்லி முடிவு பண்ணியாச்சு. நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு வழியா கடைசியா அந்த மரத்தை நட்டு வச்சிட்டோம். மரம் ஓப்பன்ல இருக்கனால கண்டிப்பா ஆடு மாடு வந்து கடிக்கும் சொல்லிட்டு அந்த மரத்து மேல மாட்டு சாணத்தை தெளிச்சோம்னா ஆடு மாடு சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. சோ வந்து எங்க அப்பா தொளிச்சு விட்டாங்க. ஆனா வச்ச அடுத்த நாளே ஒரு கொப்பை ஒரு மாடு வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு. ஆகையால் நம்ம இந்த மரத்தை காப்பாத்துறதுக்காக 3 செக்யூரிட்டிஸ் போட போறோம். அந்த செக்யூரிட்டிஸ் வேற யாரும் இல்ல, இவங்க தான். இந்த மரத்தை நீங்க பாத்துக்கணும், சரியா? இங்க பார், மரத்தை பாத்துக்குவியா? மரத்தை பாத்துக்குவியா? நம்ம செக்யூரிட்டிஸ்க்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பா ஒழுங்கா பாத்துக்குவானுங்க. ஸோ அவ்வளவுதான் மக்களே, நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்ப்போம். டாட்டா, பை பை.